சன் டைரக்ட்டோட பொங்கல் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பொங்கலுக்காகவே இந்த ஆஃபர் விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். வேறு லெவலான ஆஃபர்லாம் சொல்லலாம். விலை ஏறி இருக்குது. பட் விலை ஏறினாலுமே இந்த தடவையும் இது வேறு லெவல் ஆஃபர்னே சொல்லலாம். அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். காஞ்சிபுரத்தில் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள். அதர் டிஸ்ட்ரிக் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கோம். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ரீசார்ஜ் வந்துடும். சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் குரூப்பு ஃப்ரீ சேனல்ஸ் வந்துடும். சேனல் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்ப்போம். 6 மாதத்துக்கு இல்லை எனக்கு 6 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னா 359 ரூபா வரும் 6 மாதம் பேக்கு. இந்த 2 பிளானுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் பேக்கு. இது 30 நாள் விடுபட்டவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆஃபர் என்னன்னு சொல்லிடுறேன், சேனல் லிஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர்லாம் என்ன நினச்சிருக்கிறாங்க, 800 புது கனெக்ஷனே கொடுத்துட்றாங்க, புதுசாக டிஷ்ஷு வாங்கினாலே 800 வருது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு சிலர் என்னன்னே தெரியாமையும் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலர் வீடியோவில் நான் என்ன சொன்னனோ அதையே தான் திருப்பி கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ எனக்கு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி அதே தான் கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களோட டைமும் ஒர்த்து தான், என்னோடய டைமும் ஒர்த்து தான். அதனால் உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸை பற்றி பார்த்தாச்சு. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 800 இதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்த பிளான் பார்த்தீங்கன்னா 600 வந்துச்சு. ஓகேங்களா? 600 வந்துச்சு. அப்புறம் 700 மாற்றினாங்க. இப்போது 2025 பார்த்தீங்கன்னா 800 மாற்றிட்டாங்க. 6 மாதம் பிளான் மட்டும் கிட்டத்தட்ட அப்படியே இருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா? அந்த 389 இப்போயும் அதே 389 தான் இருக்குது. சேனல்ஸை பார்த்துருவோம். என்னென்ன சேனல்ஸ் வரும். நான் ஒரு வருஷத்துக்கு 800 உங்ககிட்ட கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறேன்ப்பா. ஸோ ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் வித்தின் ஒரே நிமிஷத்தில் நம்ம கிட்ட பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயுமே அலைய தேவை. ஜஸ்ட்டு வீட்டில் இருந்து டிவி ஆன் பண்ணிட்டு நம்மளுக்கு கால் பண்ணிங்கன்னா போதும். கூகுள் பேயில், ஃபோன்பேயில் அமௌண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு நிமிஷத்தில் நம்ம உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவோம். ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷனும் பண்ணிவிட்டுருவோம். உங்களுக்கு டாடா ப்ளே, வீடியோகான், சன் டைரக்ட், ஏர்டெல் உங்களுக்கு நியூ கனெக்ஷனாக தேவைப்படுது, இல்லை பாக்ஸ் மட்டும் தேவைப்படுதுன்னா கால் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லிங்கன்னா உங்களுக்கு நியூ கனெக்ஷனும் புக் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இதோட சேனல் லிஸ்ட்டு பார்த்துருவோம். இது சன் குரூப்பு ஃப்ரீ சேனல்ஸ். சன் குரூப்னால் என்னென்ன? சன் டிவி, கேடிவி, சன் லைஃப், ஆதித்யா, மக்கள் டிவி. கேப்டன் கிடையாதுங்க, கேப்டன் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கேப்டன் கிடையாது. இது அதை ஹைட் பண்ணியே வச்சுருப்பேன், அதையே உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கேப்டன் கிடையாது. ஏன்னா ஒரு நிறைய பேர் என்கிட்ட கேப்டன் வரலையே கிடையாது. கேப்டன் எந்த டிஷ்ஷிலுமே வரதில்லை. கேப்டன் சேனல் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க. டிடி புதிய வரும், வானவில், தமிழ் லேப்டாப், வசந்த், மூன் டிவி, சன் மியூசிக், சன் நியூஸு, தந்தி டிவி, நியூஸ் 7 தமிழ், நியூஸ் ஜே, புதிய தலைமுறை, வெளிச்சம், மின் டிவி, சத்தியம், சித்திரம், டிடி புதுச்சேரி, கல்வி, சாய் டிவி, ஏஞ்சல் டிவி, எஸ்விபிசி, நம்பிக்கை, மாதா, ஆசீர்வாதம், எஸ்விபிசி, சங்கரா, சுட்டி டிவி. கிட்டத்தட்ட ஒரு 33 சேனல். 33ல் ஒரு 2 சேனல் வராது. நம்மளுக்கு கேப்டன் நியூஸு கிடையாது. ஒரு 30 சேனல்னு வச்சிங்களேன் தோராயமாக. ஒரு 30 சேனல்ஸ் வந்துடுது. இதில் முக்கியமான ஹைலைட்னா சன் குரூப் பெய்டு சேனல், அதுவுமே இதில் கொடுத்துட்றாங்க. நான் டிவி ஆன் பண்ணி வெறும் சன் டிவி மட்டும்தாங்க பார்ப்பேன், வேறு எந்த சேனலும் பார்க்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பேக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 800 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம். சரி, இது யாருக்கெல்லாம் இந்த ஆஃபர் வரும்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே கீழே இருக்க பாருங்க, சலுகை 30 நாட்களுக்கு மேல் விடுபட்ட அனைத்து வாடிக்கையாளர்களும் பொருந்தும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பாக்ஸ் சன் டைரக்ட் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 6 வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் தாராளமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆஃபர் பொருந்தும். இல்லை எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு ஒரு 4-5 மாதம் ஆகுதுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது, தாராளமாக பண்ணிக்கலாம். 30 நாளுக்கு மேலே இருக்கணும். அந்த 30 நாளுக்கு நீங்கள் ரீசார்ஜே பண்ணிடக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வேறு பிளானில் இருந்துட்டு நான் 30 நாள் எந்த பிளானுமே போடல, ஃப்ரீ பேக்கில் இருந்தேன், இப்போ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 30 நாள் ரீசார்ஜே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாளைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கணும். அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். ஸோ இதுதான் முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஏன்னா ஒரு சிலர் ரீசார்ஜ் முடிஞ்சு மறுநாளே கால் பண்ணிலாம் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அப்பயே கால் பண்ணிலாம் கேட்டுருக்குறாங்க. இது முழுக்க உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு 30 நாள் ஆகியிருக்கணும். முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே இதுதான். இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் பொருந்தும். இதை அடுத்து இன்னொரு ஆஃபரும் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் போடாலே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் வேணாம், இந்த ஆஃபர் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதான். உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு 30 நாள் ஆயிருக்கணும். சரி, நான் ஏதாவது ஒரு சேனல் ஆட் பண்ணிக்கலாமா? எனக்கு விஜய் டிவி மட்டும் வந்தால் போதும், ஜீ தமிழ் மட்டும் வந்தால் போதும், தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் ஆட் ஆகும். இப்போ இது 800 ஆகுது அப்படின்னா, இப்போ விஜய் டிவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 23 வரும். அதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு வேணுமோ, இல்லை 6 மாதத்துக்கு வேணுமோ, இல்லை ஒரு வருஷத்துக்கு வேணுமோ அப்படின்னா அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 260 அந்தமாரி வரும் ஒரு வருஷத்துக்கு போட்டிங்கன்னா விஜய் டிவி. ஸோ அந்த 260 தான் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே சேனல் ஆட் பண்ணுறீங்கன்னா மட்டும் அந்த சேனலோட ப்ரைஸ் என்னவோ அதேமாதிரி ஒரு டிவியில் வந்து 19 ரூபா, இப்போ சன் டிவி வந்து 23 ரூபா, 23 ரூபானா உங்களுக்கு 22 ரூபா 80 பைசா அந்த மாதிரி காட்டும். இவங்களுக்கு வந்து டிவியில் 19 ரூபான்னு காட்டும். அப்போ 19 ரூபா தானே அப்படின்னு கணக்கு போகிறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த டவுட்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேனல் லிஸ்ட்டும் பார்த்துட்டோம், ப்ரைஸும் பார்த்துட்டோம். டவுட்ஸும் இந்த ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோவை தயவு செஞ்சு பாதி பார்த்துட்டு இல்லை சும்மா தொட்டு பார்த்துட்டு கால் பண்ணாதீங்க. ஏன்னா என் டைமும் வேஸ்ட்டு, உங்கள் டைமும் வேஸ்ட்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க, நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணிக்கிறாங்க. அந்தமாரி நேரத்தில் கால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் கட்டாயம் தேவைப்படுதுன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் நான் பண்ணி விட்டுற போகிறேன். இல்லை நான் டவுட்டுக்காக கால் பண்ணுறேன்னா இந்த டைம் பகல் டைமில் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் டைமிங், எங்கள் ஆஃபீஸ் டைமிங்குமே பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி. நீங்கள் 8 மணி வரைக்கும் கூட கால் பண்ணுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சிலர் 9 மணிக்கு கால் பண்ணுவாங்க, 9:30க்கு கால் பண்ணுவாங்க, 9:09 கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நைட்டு ஒருத்தர் 10:30க்கு கால் பண்ணி எனக்கு இதேமாதிரி ரீசார்ஜ் பண்ணாங்க, செக் பண்ணி சொல்கிறீங்களா? அதை நான் கேட்குறேன், இப்போயே ரீசார்ஜ் பண்ணாங்களா? அப்படி இல்லைங்க, எனக்கு செக் பண்ணி மட்டும் சொல்லுங்கள், நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். இது எத்தனை மணிக்கு தெரியுங்களா? நைட்டு 10:30க்கு சொல்ல. அதை நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு டவுட்டுன்னா கால் பண்ணுங்கள். எதனா ரீசார்ஜ், ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது, அந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னா ஓகே, அப்போயே உங்களுக்கு தேவைப்படுது செய்யலாம். டவுட்டு கேட்குறதுக்கு பண்ணுங்கள், நான் வேணாம்லாம் சொல்ல. ஆனால் காலை இந்த மாதிரி டைமில் பண்ணுங்கள். நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் நைட்டு தான் நான் தூங்குகிற நேரம். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு அவங்க சைடு மட்டுமே யோசிக்கிறாங்க, உங்கள் சைடு யோசிங்க, தப்பு இல்லை. இப்போ நான் இருக்கிறேன்னா நானுமே கஸ்டமர் சைடும் யோசிப்பேன், என்னோடய சைடும் யோசிப்பேன். பட் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்க சைடு மட்டும் யோசிக்கிறாங்க. இப்போயே கால் பண்ணி கேட்டால் இப்போயே சொல்லுவாங்க அப்படின்னு டீட்டெயிலாம் சொல்கிறதுக்கு ரெடி தான். ஆனால் அந்த டைமையும் பாருங்கள், கொஞ்சம் டைமை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கவனிங்க. 10 மணிக்கு பண்ணுறோமே, 10:30க்கு பண்ணுறோமே, 11 மணிக்கு பண்ணுறோமே, எடுப்பாங்களா இல்லை எடுக்க மாட்டாங்களா, நம்ம காலையிலே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தாராளமாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ரீசார்ஜ்னாலும் சரி இல்லை டவுட்னாலும் சரி சொல்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். இல்லை வேறு எங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக போய் அங்கே பண்ணிங்க, நம்மளுக்கு நீங்கள் கால் பண்ண தேவையில்ல. ஒரு கடையில் போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தாராளமாக கேளுங்க, இந்த ஆஃபர் இருக்கா, இந்த ஆஃபர் எனக்கு பண்ணிவிடுங்க கேளுங்க. எங்ககிட்ட பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் தேவையில்ல, டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் போதும். டிவி ஆன் பண்ணுறீங்க, இந்த ஆஃபர் இருக்காங்க, தாராளமாக இந்த எல்லா ஆஃபருமே பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி எல்லா டிடிஹெச் ரீசார்ஜுமே பண்ணிகிட்ருக்கோம். சன் டைரக்ட் தானே, இல்லை ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோகான், இது இல்லாமல் சன் டைரக்டில் இருக்கிற நார்மல் ரீசார்ஜ், இப்படி எல்லா ரீசார்ஜுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காமனான டவுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் எல்லாருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இல்லை. உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு 30 நாள் ஆகிருக்கணும். இதில் எதனா சேனல் ஆட் பண்ண முடியுமானா தாராளமாக ஆட் பண்ணலாம். உங்களுக்கு விஜய் டிவி மட்டும் தேவைப்படுது, ஜீ தமிழ் மட்டும் தேவைப்படுதுன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் ஒரு 5 சேனல் ஆட் பண்ணோம், ஒரு 10 சேனல் ஆட் பண்ணால் இந்த பேக்கை நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா ப்ரைஸ் எங்கேயோ போயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சேனல் 3 சேனல் ஓகே போதுமானது. ஜீ தமிழ் மட்டும் எனக்கு வேணுங்க, இல்லை விஜய் டிவி மட்டும் எனக்கு வேணுங்க, தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு 5 சேனல் போடுறீங்க இல்லை 10 சேனல் போடுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் நார்மல் பேக்கே போயிடலாம். ஏன்னா ப்ரைஸ் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று மாரி வந்துடும் நீங்கள் அத்தனை சேனல் ஆட் பண்ண சொல்ல. அதுமாதிரி இது நியூ கனெக்ஷனுக்கான ஆஃபர் கிடையாது. ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, 800 ஒரு வருஷத்துக்கு டிஷ்ஷோடு சேர்த்து கொடுத்துட்றாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, இல்லை பாக்ஸோடு சேர்த்து கொடுத்துட்றாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது ரீசார்ஜ் நீங்கள் ஆல்ரெடி சன் டைரக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஆல்ரெடி சன் டைரக்ட் கஸ்டமராக இருக்கணும், 30 நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். தெளிவாகவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் போயிடுச்சு. இது இல்லாமல் எதனா டவுட் இருக்குன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸுமே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொங்கல் ஆஃபராக கண்டிப்பாக இது பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். மற்ற நெட்வொர்க் கம்பேர் பண்ணாலுமே இந்த ஆஃபர் வந்து பொங்கல் ஆஃபராக கண்டிப்பாக பெஸ்ட்டான ஆஃபராகவே இருக்கும். நான் ரீசார்ஜ் பண்ணி 30 நாள் ஆச்சு, இல்லை ரீசார்ஜ் பண்ணி 6 மாதம் ஆச்சு, இல்லை ரீசார்ஜ் பண்ணி 4 மாதம் ஆச்சு, பொங்கலுக்கு தான் நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன், இல்லை இந்த பொங்கல் ஆஃபர் எதனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றலாம் இது கண்டிப்பாக ஒருத்தான ஆஃபர். ஏன்னா ஒரு சிலர் சன் குரூப் மட்டும்தான் பார்ப்பாங்க, ஒரு சிலர் டிவி ஓடினாலே போதும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் இது வேறு லெவலான தரமான ஆஃபர், கண்டிப்பாக பொங்கலான ஆஃபர்னே சொல்லலாம். ஏன்னா 800 ரூபாய்க்கு ஒரு வருஷம் வருது இல்லை, அப்படி கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு ரொம்ப கம்மியாக வரும், 80 ரூபாய்க்கும் கீழே வரும். அப்படிலாம் இருக்க சொல்ல இது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஆஃபர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.